ஹாய் ஆல், வெல்கம் டு டக்குனு சமையல். இன்றைக்கி நாம் திடீர் சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ட்ராப் ஆயில் விட்டுருக்கேன். அது தனியாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ உளுத்தம் சேவை பண்ண போகிறோம். அதுக்கு உளுத்தம் பருப்பு நான் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு வடக்கி எல்லாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சிடுங்க. ரொம்ப வழவழன்னு இருக்க வேணாம், கொஞ்சம் நொறு நொறுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். ஏன்னா இது உசிரிக்க தான் போகிறோம். பச்சை மிளகா ஒரு 4 மிளகா போட்டேன்னா, அடுத்து உப்பு போடுவேன். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியது தான். உப்பு போட்டுட்டேன். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்ச பேஸ்ட்டு இது தான் பார்த்துக்குங்க. நல்லா நொறு நொறுன்னு இருக்கும். அது உளுந்து வடக்கி அரைக்கிறோன்னா நல்லா ஓட விட்டு அரைப்போம். இது வேக வச்சு தாளிக்க போகிறோம். இந்த நேரத்தில் இங்கே தண்ணி நான் போட்டிருந்தேன் இல்லையா, அது கொதிச்சிட்ருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பக்கத்து ஸ்டவ்வில் நம்ம இதை போட்டுடுறோம். இலுப்பச்சட்டியில் தண்ணி வச்சு இட்லி ஊற்றுற மாதிரியே இதை உருட்டி உருட்டி தட்டில் வச்சிடுறோம். வச்சு வேக வைக்க போகிறோம். எனக்கு 7 குழிக்கு இருக்கிற அளவுக்கு நான் மாவு அரைச்சிக்கிட்டேன். அதுலேருந்து அரை பெரிய மிக்ஸி ஜாரில் அரை இது இருந்துச்சு. அது 7 குழிக்கு கரெக்டாக வந்துருச்சு எனக்கு. வச்சுட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து போட்டு நம்ம உதுக்க வேண்டியது தான். இது வேகட்டும். அதுக்குள்ளே அங்கே தண்ணி வேக வச்சுருந்தோம் இல்லையா, கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா ஆயில் விட்டு, அதில் இப்போ கான்கட் சேமியா நான் போட போகிறேன். ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் 3 விதமான சேவை பண்ண போகிறேன். அதனால் நான் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன். அந்த ஒரு பாக்கெட்டையும் தான் போட போகிறேன். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. எவ்வளோ தேவையோ அவ்வளோ கான்கட் சேமியாவை போட்டுருங்க. அதில் கான்கட் சேவை போட்டுருங்க நல்லா. இப்போ என்ன ஆகும்னா, இறக்கி கீழே வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதில் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப விட்டுறாதீங்க, தண்ணி குளக்குலன்னு ஆயிரும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு போயிடுவோம். ஒரு இலுப்பச்சட்டியில் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனது கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சிட்ருக்கு கடுகு. அடுத்து கடலப்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும். அதையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள் பச்சை மிளகாயையும். ஏன்னா உரப்பு கொஞ்சம் அடங்கின மாதிரி இருக்கும், அதனால தான். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இஞ்சி கூட துருவி போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் போட்டேன். நீங்கள் லெமன் சாதத்துக்கு எப்படி பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். கேரட் இருந்தால் கேரட் துருவி கொட்டிக்கோங்க. பட்டாணி பிடிக்கணும், பட்டாணி கூட சேர்த்து போட்டு சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் அதில் போட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வாட போகணும். பச்சை வாசனை அடித்தா நல்லா இருக்காது. இப்போ உப்பு போட்டாச்சு. சேவைக்கு தேவையான அளவு. நாங்கள் வேக வைக்கும்போது அதில் உப்பு போடலை, அதனால் இதில் தான் உப்பு இருக்கும். உப்பு இதில் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. இதுதான் நம்ம அங்கே வேக வச்சுட்டு வந்த சேவை. இதை நான் வடிய விடணும். வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் ஒட்டாக ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ அதில் லெமன் புழிஞ்சிடலாம். பெரிய பழமாக இருந்துச்சு அப்படின்னா அரை மூடி புழிங்க. இல்லை சின்ன பழம் தான் கிடச்சிது எனக்கு அப்படின்னா ஒரு மூடி புழிஞ்சிக்கோங்க. உங்கள் புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புழிஞ்சிக்கோங்க. கருவேப்பிலையும் தாளிச்சிருக்கேன். இது லெமன் சேவைக்கு ரெடி. இப்போது அடுத்தது அங்கே உளுத்த சேவை வேக வச்சோம் இல்லையா, அது நல்லா வெந்துருச்சு. வெந்த உளுத்தம் சேவையை பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ
இன்னொரு சேவை பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு இலுப்பச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், அந்த பக்கம் ஒரு இலுப்பச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுடுறேன். அங்கேயும் எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுட்டேன். இப்போ இதில் உளுத்தம்பருப்பு போடுறேன். நல்லா வதக்கிடுங்க. பொன்னிறமாக வரணும் இதுவும். பச்சை மிளகா போடுறேன் இதில். பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதில் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேன். நல்லா வதங்கிட்டுருக்கு. பெருங்காயம் போடுறேன். அதுலேயும் பெருங்காயம் போடுறேன். கருவேப்பிலை போட்டாச்சு. அந்த பக்கமும் கருவேப்பிலை போட்டு 2 பக்கமும் வதக்கிட்டுருக்கேன். இப்போது நான் 1/2 மூடி தேங்காயை மிக்சியில் திருகி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடுறேன். அது நல்லா செவக்க வறுக்கணும். செவக்க வறுத்துட்ருக்கேன். இந்த பக்கம் வறுத்துட்ருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க அதில். இப்போ இந்த பக்கம் அந்த உளுத்தம்பருப்பு உதுத்து செய்ய போகிறோம்ல, அந்த சேவைக்கு அந்த இட்லியெல்லாம் அதில் போட்டுடுறேன். வேக வச்சது எல்லாத்தையும். 7 இட்லி இருந்துச்சு, 7யுமே நான் போட்டுட்டேன். நல்லா மசிச்சு விட்ருங்க. நல்லா உதுக்கணும். நல்லா ஊற்றா தான் நல்லாயிருக்கும். அதனால் உதுத்துருங்க. பருப்பு உசிரியல் பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரி இருக்கணும், உதிர்ந்து வரணும். இப்போ அந்த தேங்காய் சேவைக்கு உப்பு போட்டேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே உளுத்தமா இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் 2 ஸ்பூனு அதை பொடி பண்ணதை அதில் போட்டிருக்கேன் உளுத்தம் சேவைக்கு. இப்போ அந்த ஆற வச்சுருந்த கான்கட் சேமியாவை இதில் போடுறேன். சேவையை அந்த எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ லெமன் சேவைக்கும் அதை போட்டுருவோம். நம்ம வடிகட்டினதை 3ஆக பிரித்து 3ஆக போட்டுடுறோம். 3 சேவைக்குமா நான் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ தேங்காய் சேவைக்கு உள்ளது அடுத்தது. அதிகமாக லெமன் சேவையை விட தேங்காய் சேவை தான் அதிகமாக விரும்புவாங்க. பருப்பு சேவை, தேங்காய் சேவை தான் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். நல்லா கலந்துருங்க. இது உளுத்தம் சேவை. நல்லா உப்பெல்லாம் நல்லா சேர்ந்துடும். இதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டக்குனு சமையல். 3 சேவையும் காமிச்சிட்டேன் பார்த்து.